Hi friends, Basha's Kitchenல இன்னைக்கு ஒரு 5 to 7 minutesல சிம்பிளான ஒரு பிரெட் உப்மா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பிரெட் உப்மா செய்யறதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி இதில் அடுத்ததாக சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட கேரட் அப்புறம் கேப்சிகம் இருக்குது, ஸோ அது மட்டும் தான் நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பீன்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். பொடி பொடியை நறுக்கிய காயோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். காயெல்லாம் வதங்கிட்டு இருக்க டைமில் பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து இந்த மாதிரி பீசஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வீட் பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நார்மல் ஒயிட் பிரெட் ஸ்லைசஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். தக்காளி போட்டு நிறைய நேரம் வதக்க வேண்டாம், ஏன்னா நம்ம நிறைய எண்ணெய் ஊற்ற போகிறதில்ல அப்படின்றதுனால தக்காளியில் இருக்கிற ஜூஸ்லேயே வந்து நம்மளுக்கு காய்கறி அப்புறம் வந்து இந்த பிரெட் எல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணுன்றதுக்காக இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பிரெட் பீசஸை சேர்த்துருங்க. அடுத்ததாக மசாலாவில் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு அப்புறம் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வந்து நீங்கள் எண்ணெய் விட்டுக்கலாம். ஆனால் தக்காளியில் இருக்கிற ஜூஸ் தண்ணியே வந்து நம்மளுக்கு இந்த பிரெட் எல்லாத்தையும் நல்லா சாஃப்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு லெட் க்ளோஸ் பண்ணி வேக விடலாம். ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட பிரெட் உப்புமா இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம். இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட ஈஸியாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி 10 வகையான இட்லி தோசை இல்லாத பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.